Hello dear brothers and sisters. So welcome to General Tamil. So பொது தமிழுக்கான அடுத்த ஒரு வகுப்பு நம்முடைய அழகு 7 தான். சரியா? அழகு 7 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் துண்டு அப்படின்ற தலைப்பில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் பெருஞ்சிதனார் பற்றி பார்த்துருப்போம், ஜியு போப் பற்றி பார்த்துருப்போம், தேவனைய பாவனார் பற்றி பார்த்துருப்போம். அந்த தலைப்பிலேயே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு டாபிக். ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்ன சொல்கிறது, நம்ம லோ ஸ்டாண்டர்ட் 6 to 10 இருக்கட்டும், இல்லை 11th 12th இருக்கட்டும், எங்கெங்கே இருக்கோ அங்கே எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதான் இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், அவர் இயற்றிய நூல்கள் என்ன, அவருடைய பணி, தமிழ் தொண்டுன்னு பார்க்கும்போது தமிழுக்கு அவர் என்ன தொண்டு செஞ்சுருக்கார், புரியுதா? ஸோ தமிழுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம். அதே போல் ஸ்கூல் புக்ஸில் என்ன சொல்கிறது, தேம்பாவணி ஆசிரியர் யார், வீரமாமுனிவர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கூடிய அந்த ஒரு பகுதியில் முக்கியமான பாடல் வரிகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய விளக்கம் என்ன, சொல்லும் பொருளும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு பார்ட் ஓவர். ஸோ என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பொதுத்தமிழ் அழகு 7 தமிழ் தொண்டு வீரமாமுனிவர். அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அவருடைய இயற்பெயர் என்னம்மா? ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அதாவது பார்த்தோன்னா தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக வடமொழி சொற்கள்லாம் இல்லாமல் தமிழில் சொல்லணுன்றதுக்காக கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னது, அதுவும் கரெக்டு தான். இல்லை கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். சரியா? ஸோ இதுதான் இவருடைய இயற்பெயர். சரி, இவருடைய இயற்பெயர் இதுதான். பின்னால் இவருக்கு வைத்த ஒரு சிறப்பு பெயர் தான் இந்த வீரமாமுனிவர். சரியா? ஸோ எங்கே பிறந்திருக்காரு? இத்தாலியில் பிறந்திருக்காரு. இத்தாலி நாட்டில் பிறந்திருக்காரு. அவர் இந்தியர் கிடையாது, இத்தாலி நாட்டில் பிறந்திருக்காரு. நவம்பர் 8 1680. பார்த்துக்கோங்க, 1680 பிறந்திருக்காரு. அதே போல் 1747 பிப்ரவரி 4 இறந்திருப்பார். புரியுதா? ஸோ அவருடைய இறப்பும் சரி, இந்தியாவுக்கு வந்தது, இந்த மாதிரி நிறைய ஒரு சில கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுன்றது இருக்குது. ஒவ்வொரு அறிஞர்களும் அவரை பற்றின ஒரு வரலாறு சொல்லும்போது ஒரு முரண்பாடு இருக்குது. இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம படித்தாவே போதுமானது. பார்த்துலாமா? ஸோ அவருடைய இயற்பெயர் பார்த்துட்டோம், பிறப்பு பார்த்துட்டோம், காலம். அவருடைய பெற்றோர் கொண்டல் போபிஸ்கி. சரியா? அவர் தந்தையார் கொண்டல் போபிஸ்கி அப்படின்றவர், தாயார் எலிசபெத் அப்படின்றவங்க. 1730 பிறந்திருக்கார் இல்லையா? தன்னுடைய 30வது வயது 1710 அந்த ஆண்டில் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பார். இந்தியாவுக்கு தன்னுடைய 30வது வயதில் வருகை புரிந்திருப்பார். சதுரகராதி, நம்ம தமிழில் சதுரகராதி ஒரு நூல் பார்க்குறோம் இல்லையா? அதோடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் தான். புரியுதா? ஜோசப் பெஸ்கி தான். அப்போ சதுரகராதியை உருவாக்கி என்ன பண்ணியிருக்காரு, நிகண்டு நூல். இப்போ சதுரகராதி இவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இலக்கணமோ இலக்கியமோ ஏதாவது தமிழ் இருக்கக்கூடிய சொற்கள் அதனுடைய பொருள் புரிஞ்சிக்கணும், இல்லை அந்த பாடலுடைய பொருள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் எந்த நூலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூல நூலாக ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னா நிகண்டு நூல்களை வச்சு பார்த்துப்பாங்க. இந்த சதுரகராதி இவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி. புரியுதா? இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இன்னும் எளிமையாக தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழை என்ன சொல்கிறது பிடிச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழை கற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக தமிழ் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களாகட்டும் இலக்கணமாகட்டும் இன்னும் ஃப்ரீயாக அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இவரால் உருவாக்கப்பட்டதான் அந்த சதுரகராதி. புரியுதுங்களா? அப்போ சதுரகராதியை உருவாக்கி நிகண்டு நூல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நிகண்டு நூல்களுக்கு ஒரு மாற்றாக கொண்டு வந்தது தான் இந்த சதுரகராதி. அவரால் உருவாக்கப்பட்டது யார்? வீரமாமுனிவர். சரியா? தமிழின் முதல் அகரமுதலி, அதான் சதுரகராதி. தமிழின் முதல் அகரமுதலி. புரியுதா? அகராதி அப்படின்னாலும் அகரமுதலி அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ தேவனைய பாவனர் என்ன பண்ணியிருப்பாரு, அகராதி, அதை பார்த்தோன்னா அகராதி, அகரம் ப்ளஸ் ஆதி, அதான் அகராதி. அப்போ அகரம் ப்ளஸ் ஆதி, அந்த ஆதின்றக்கூடிய கடைசி சொல் இருக்கு இல்லையா? அகராதி பிரித்து எழுதணும், அந்த அகரம் ப்ளஸ் ஆதி. அகரம்னா ஓகே தமிழ் சொல், ஆதின்றது தமிழ் சொல்லாக கிடையாது. புரியுதா? அதாவது என்ன பண்ணிப்பாரு, தேவனைய பாவனர் இல்லையா? அப்போது எல்லாமே முழுக்க தமிழ் சொற்களே இருக்கணுன்றதுக்காக அந்த அகராதின்ற சொல்லு, அந்த ஆதின்ற சொல்லை எடுத்துட்டு அதுக்கு நிகரான தமிழ் சொல்லானது முதலி அப்படின்றத சேர்த்திருப்பார். புரியுதா? அதனால தான் அகராதி அப்படின்றது அகர முதலி அப்படின்றது பயன்படுத்தப்படும். புரியுதா? அப்போ அகராதின்ற சொல் ஒரு தமிழ் சொல்லாக கேட்டிங்கன்னா தூய தமிழ் சொல் கிடையாது. அப்போ அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது, அகர முதலி. புரியுதா? ஸோ அகர முதலின்ற அந்த சொல் யாரால் வந்து சொல்லப்பட்டிருக்கோம், யாரால் டேர்ம் பண்ணப்பட்டிருக்கோம், தேவனைய பாவனர். புரியுதா? ஸோ அந்த அகராதி சொல்லக்கூடிய அகர முதலின்னு சொல்லக்கூடிய தமிழின் முதல் அகராதி அகர முதலியை உருவாக்குனது யாரு? வீரமாமுனிவர் அவர்கள். சரியா? அந்த நூல் தான் அவரால் இயற்றப்பட்ட அவருடைய நூலான சதுரகராதி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் லத்தீன் மொழியில், அதாவது தமிழ் லத்தீன் மொழியில் ஒரு அகராதியும், அதே போல் தமிழ் போர்ச்சுகீசிய மொழியிலையும் ஒரு அகராதியும் உருவாக்கியிருப்பார். தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி அவர் உருவாக்கின அந்த அகராதினா நம்ம டிக்ஷனரி. புரியுதா? அப்போ தமிழ் போர்ச்சுகீசிய மொழிகளுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் உருவாக்கப்பட்ட அந்த அகராதிக்கு 4400 சொற்களை கொண்ட ஒரு அகராதியை உருவாக்கியிருப்பார். ஸோ இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். சரியா? அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஆண்ட ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப்.
திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்ட என்ன பண்ணியிருப்பாரு, திவானாக படிப்புரிஞ்சிருப்பாரு. ஸோ அவரோட உரையாடணும் அப்படின்றதுக்காக உருது மொழியெல்லாம் கற்றிருந்திருப்பார் அப்படின்றத பார்த்துருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் தான் வீரமாமுனிவருக்கு பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பார். சரியா? ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பார். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். அப்போ திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தார் யார்? வீரமாமுனிவர். சரியா? ஸோ ஜோசப் பெஸ்கி. தமிழ் கற்பித்த ஆசிரியர் வீரமாமுனிவர் யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதீப கவிராயர். புரியுதா? சுப்ரதீப கவிராயர் அப்படின்னாலும் சுப்பிரதீப கவிராயர் அப்படின்னாலும் ரெண்டு ஒருத்தர் தான் பார்த்துக்குவோம். சரியா? ஸோ சுப்ரதீப கவிராயர் தான் வீரமாமுனிவருக்கு ஜோசப் பெஸ்கி அவர்களுக்கான ஆசிரியர், தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். அதுக்கடுத்து அறிந்த மொழிகள் வீரமாமுனிவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும்? புரியுதா? ஸோ இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் அப்படின்றது ஹீப்ரு மொழி. சரியா? இந்த ஹீப்ரு மொழி தான் தமிழில் எபிரேயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அப்போ இத்தாலியன் லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு, லாட்டின் லாங்குவேஜும் தெரியும், கிரீக்கும் தெரியும், ஹீப்ருன்னு சொல்லக்கூடிய எபிரேயமும் தெரியும், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் இந்த எல்லா மொழிகளும் அறிந்த ஒரு அறிஞர் தான் வீரமாமுனிவர் அவர்கள். சரியா? அதே போல் இவர் இயற்றிய நூல்கள் ரொம்ப ஃபேமஸ், நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சது என்னது? தேம்பாவணி. ஸோ தேம்பாவணி ஸ்கூல் புக்ஸில் அதை பற்றின பாடல் வந்திருக்கும் இல்லையா? அப்போ நம்ம தேம்பாவணி வீரமாமுனிவர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோம். அது இல்லாமல் நிறைய நூல்கள் இயற்றியிருக்கார். புரியுதா? என்னென்னது பார்த்துடலாம். அப்போ வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட நூல்கள் தேம்பாவணி, இது ஒரு காவிய நூல் நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஒரு அகராதியும் கொடுத்தார் அப்படின்றத பார்த்துருப்போம். என்னது? சதுரகராதி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். புரியுதா? எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பார்? 1732. சரியாமா? அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்துருப்போம்? தமிழின் முதல் அகராதி இதுதான் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். சரியா? அது இல்லாமல் பாருங்க, திருக்காவலூர் கலம்பகம் சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய நூல்களையும் இயற்றிருக்காரு. என்னென்ன சிற்றிலக்கியங்கள்? இதெல்லாமே அவர் இயற்றிய சிற்றிலக்கியம் தான். என்னென்னது? திருக்காவலூர் கலம்பகம் ஆசிரியர் வீரமாமுனிவர். அடைக்கல மாலை ஆசிரியர் வீரமாமுனிவர் தான். சரியா? அன்னை அழுங்கல் அந்தாதி ஆசிரியர் வீரமாமுனிவர். சரியா? கித்தேரியம்மாள் அம்மானை இது ஒரு சிற்றிலக்கியம் தான், ஆசிரியர் அவர் தான். அதுக்கடுத்து கருணாகர பதிகம் இதனுடைய ஆசிரியர் யாரும்? வீரமாமுனிவர் அவர்கள் தான். சரியா? இதெல்லாம் சிற்றிலக்கிய நூல்கள். அதுக்கடுத்து இலக்கண நூல்களையும் ஏற்றிருக்கார். என்னது? தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் வீரமாமுனிவர். செந்தமிழ் இலக்கணம் ஆசிரியர் வீரமாமுனிவர். அதே மாதிரி கொடுந்தமிழ் இலக்கணம் இது எல்லாமே இலக்கண நூல்கள் அவரால் இயற்றப்பட்டது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தொன்னூல் விளக்கம் என்ற நூலோட ஆசிரியர் வீரமாமுனிவர். இந்த நூலுக்கு குட்டி தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு. சரியா? குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் தொன்னூல் விளக்கம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேத விளக்கம் இதெல்லாம் உரைநடை நூல். சரியா? வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம் இது எல்லாமே உரைநடை நூல், ஆசிரியர் வீரமாமுனிவர். அது மட்டும் இல்லாமல் ஞான உபதேசம் நீங்கள் படித்தாலும் சரி, ஞானோபதேசம் படித்தாலும் சரி, ஞானோபதேசம் அப்படின்றது உரைநடை நூல் வீரமாமுனிவர். அதே போல் ஞான கண்ணாடி உரைநடை நூல் வீரமாமுனிவர். அப்புறம் பரமார்த்த குருவின் கதைகள் இது ஒரு நகைச்சுவை நூல் 1728 இவரால் உருவாக்கப்பட்டது. அதே போல் தமிழின் முதல் நகைச்சுவை இல்லை ஏளன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? இந்த பரமார்த்த குருவின் கதைகள் ஆசிரியர் வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் வாமன் கதைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு உரைநடை நூல் இருக்குது, அதனுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் தான். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த நூல்கள் எல்லாமே வீரமாமுனிவர் அவரால் இயற்றப்பட்ட நூல். ஸோ இந்த நூல்களை எது வேணாலும் கொடுத்து யார் ஆசிரியர்னு கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். புரியுதாமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்புகள் நிறைய நூல்களை தமிழில் இருந்து அவருக்கு தெரிந்த அந்த முக்கியமான லாங்குவேஜஸ்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். என்னென்ன பாருங்கள், திருக்குறளில் முப்பாலையும் பண்ணாரான்னு கேட்டீங்க கிடையாது. அறத்துப்பாலையும் பொருட்பாலம் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார்? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். சரியா? லாட்டின் லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருப்பார். அதுக்கப்புறம் நன்னூலையும் சரி, தேவாரம், ஆத்திச்சூடி, திருப்புகழ் இந்த நூல்லாம் ஐரோப்பிய மொழிகளில் அவர் மொழிபெயர்த்திருப்பார். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இதெல்லாம் அவர் மொழிபெயர்த்த முக்கியமான நூல்கள் அப்படின்றத பார்த்துரும். அதுக்கடுத்து சிறப்பு பெயர்கள் வீரமாமுனிவருக்கு என்னென்னலாம் சிறப்பு பெயர் இருக்குது? வீரமாமுனிவர் நம்ம எப்படிலாம் அழைக்கிறோம்? இல்லையா? ஜோசப் பெஸ்கி அப்படின்றத அவருடைய நேம். அவரால் சிறப்பிக்கிற விதமாக தான் அவருக்கு ஒரு சிறப்பு பேரை வீரமாமுனிவர்ன்றதை பார்க்குறோம். அது மட்டும்தான் இருக்கானா? நிறைய இருக்குது. பாருங்கள், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ராஜ ரிஷி அப்படின்ற ஒரு பெயர், இந்த தைரியநாதர் அப்படின்ற ஒரு பெயர்லாம் பாருங்கள் மதுரை தமிழ்ச்சங்கம் அவருக்கு கொடுத்தது. புரியுதா? இந்த 3 நேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பொருள் தரக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்களேன், தைரியநாதர், வீர மாமுனிவர், பாருங்க ரிஷி முனிவர், ராஜ ரிஷி மாமுனிவர். புரியுதா? ஸோ அப்போ தைரியநாதர், வீரமாமுனிவர், ராஜ ரிஷி அப்படின்றது பாருங்கள். இங்கே பாருங்கள் 3மே மதுரை தமிழ்ச்சங்கம் சம்மந்தப்பட்டிருக்கு. புரியுதா? அப்போ இது 3மே ஒரே பொருள் தரக்கூடியது தான். யாருக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு பேர்? ஜோசப் பெஸ்கி அவர்களுக்கு. சரியா? அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் தேசிகர்
செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுறது யார்? வீரமாமுனிவர். புரியுதா? ஸோ தேம்பாவணி இயற்றியதுனால இவருக்கு இந்த ஒரு சிறப்பு பேர் வழங்கப்பட்டது, செந்தமிழ் தேசிகர். அதே போல் தமிழ் அகராதியின் தந்தை, ஏன்னா தமிழின் முதல் அகரமுதலி அகராதி உருவாக்குனது யார்? வீரமாமுனிவர்கள். பார்க்குறோமா? அப்போ தமிழ் அகராதியின் தந்தை, அதே போல் தமிழ் உரைநடையின் தந்தை, தத்துவ போதகர், சுவடி தேடும் சாமியார், சுவடி தேடும் சாமியார், இஸ்மத் சன்னியாசி. யார் கொடுத்தது? சந்தா சாஹிப் கொடுத்தார் இல்லையா? சந்தா சாஹிப். அப்போ இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல். அதனுடைய தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா தூய துறவின்னு பொருள். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன பொருள்? தூய துறவி அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். யார் கொடுத்தது அந்த ஒரு பட்டத்தை? சந்தா சாஹிப் அவர்கள் வழங்கியிருப்பார். அதே போல் எல்லல் இலக்கிய வழிகாட்டி யார்? வீரமாமுனிவர். ஒப்பிலக்கண வாயில் என்று அழைக்கப்படுபவர் யாரை சிறப்பித்து கூறுறாங்க? வீரமாமுனிவர். அதே போல் தொகுப்பு பணியின் வழிகாட்டி, தொகுப்பு பணியின் வழிகாட்டி யார்? அதுவும் வீரமாமுனிவர் தான். ஸோ இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்களாக பார்க்குறோம். அதே போல் தமிழில் வேற என்ன தமிழ் தொண்டு செஞ்சுருக்காருன்னா எழுத்து சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம். இப்போ பெரியாருடைய சீர்திருத்தம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ வீரமாமுனிவர் அதுக்கு முன்னாடியே ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. என்னென்னு பாருங்கள், இப்படி ஏ போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா புள்ளி வச்சு எழுதுறது, புள்ளி வச்சு எழுதுனாங்க அப்படின்னா இதெல்லாம் பழைய முறை, இது எல்லாமே பழைய முறை, இது எல்லாமே பழைய முறை. ஏ போட்டு ஒரு புள்ளி வச்சு அப்படின்னா அது வெறும் ஏ அப்படின்றத குறிக்கும். இப்படி எழுதிட்டாங்கன்னா அதுதான் ஏன்றதை குறிக்கும். புரியுதா? அதுக்கு முன்னாடி ஏன்னு சொல்லக்கூடிய அந்த கால் வாங்குற பழக்கம்லாம் அப்போ கிடையாது. புரியுதா? அப்போ ஏ போட்டு மேலே புள்ளி வைக்கிறது, அப்படியே எழுதுறது, இது ஏ அப்படின்றத குறிக்கும். புரியுதா? அப்போது இங்கே பாருங்கள், அப்போ புள்ளி வைக்காமல் இப்படி போட்டோம்னா இது நெடில் ஏவை குறிக்கும். இப்படி ஏ போட்டு கால் இழுத்தோம் அப்படின்னா அது ஏவை குறிக்கும் அப்படின்றத ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். புரியுதா? அதே போல் பாருங்கள், ஓ போட்டு மேலே புள்ளி வைக்கிறது குறில் ஓவையும் வெறும் ஓ பழையபடி எழுதுறது நெடில் ஓவையும் குறிக்கிற மாதிரி இருந்துச்சு. புரியுதா? அவர் என்ன பண்ணிட்டாரு, இது ஓன்றதும் இப்படி போட்டு இப்படி சுழிச்சிட்டோம் அப்படின்னா அது ஓ நெடில் ஓ அப்படின்றதையும் கொண்டு வந்துட்டார். புரியுதா? அதே போல் பாருங்க, கே ரெண்டுத்துக்கும் குறில் நெடில் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, குறில் கேவா, ஸோ இந்த ஒரு கொம்பு, நெடில் கே, நெடில் எழுத்து கே, ஏ எழுத்து வருது அப்படின்னா அதுக்கு இரட்டை கொம்பு போடணும், அந்த ஒரு முறையை கொண்டு வந்திருப்பார். சரியா? அதே போல் பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராவுக்கும் கால் வாங்குறதுக்கும் சம்மந்தம் இருக்காது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாடுன்றது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது சொல்கிறது, இப்போது காரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சரி காரம் வேணாம், அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது கானகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இது கரணகம் அப்படின்ற ஒரு சொல்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரான்றது இப்படி இருக்காது. இது என்ன சொல்கிறது, இதை படிக்கிறவங்க எப்படி படிச்சிருவாங்க, இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம், கானகம்னு படிப்போம். ஏன்னா இப்போதைக்கு இது கால் வாங்குறதுக்கும் இப்படி கால் வாங்கினா இதாண்டா ரான்றது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரான்றது இப்படியே தான் போட்டிருப்பாங்க. அப்போ கால் வாங்குறதும் இப்படியே தான் இருந்திருக்கும், ரான்ற முறையும் இப்படியே தான் எழுதிருப்பாங்க. அப்போ அப்படி வேண்டாம். ஸோ இது கால் வாங்குறது, ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு எழுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் வாங்குறோமா, ஸோ இந்த ஒரு பழைய முறைன்றது இப்படி இருந்துச்சு. புரியுதா? இப்போ கரை அப்படின்னு எழுதணும்னா இப்படி தான் எழுதுவாங்க. கான்றது நம்ம படிக்கிற மாதிரி தான். அப்போ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக அப்போ ரான்ற எழுத்துக்கு நம்ம அதை தனிப்பட்டு குறிப்பிடணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கால் வாங்கினார். புரியுதா? ஸோ இதுதான் அவருடைய எழுத்து சீர்திருத்தம். ஸோ இதெல்லாம் பழைய முறையாக இருந்தது. அவருடைய சீர்திருத்தத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம இப்படி படிக்கிறோம். புரியுதா? அதுக்கு முக்கிய காரணம் யார்? வீரமாமுனிவர் அவர்கள். சரியா? ஸோ இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜென்ரலாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ ஸ்கூல் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம செயல் பகுதிக்கு போகிறோம். என்ன செயல் பகுதி? ஸோ ஸ்கூல் புக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, தேம்பாவணி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடல், அதில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன், பாடலுடைய பொருள் என்ன, சொல்லும் பொருளும் அதெல்லாம் பார்த்துட்டோம்னா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தேம்பாவணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேம்பாவணி இது பிரித்து எழுதுறோம் அப்படின்னா 2 வகையாக பிரித்து எழுதியிருப்பாங்க. ஒன்று தேம்பா ப்ளஸ் அணி. புரியுதா? தேம்பாவணின்ட்டு இந்த நூலுக்கு பெயர் வர காரணம் என்ன? அப்போ தேம்பா ப்ளஸ் அணி. தேம்பா அப்படின்னா வாடாதன்னு அர்த்தம். அணினா மாலைன்னு சொல்லக்கூடிய பொருள் தரக்கூடியது. அப்போ வாடாத மாலைன்ற பொருளை தரும். இன்னொரு வகையாக பிரித்தாங்க. என்னென்ட்டு தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி. அப்போ தேனை நம்மளுக்கு தெரியும், இனிமே தரக்கூடியது. பானது பாடல்கள், அணினது மாலை. அப்போ தேன் போன்ற இனிய பாடல்களையுடைய மாலை, பாடல்களை கொண்ட மாலை. புரியுதா? இல்லை பாடலால் ஆன மாலை. ஸோ இதுதான் இப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா பல்வேறு விதமான பொருள் தரக்கூடியது. புரியுதா? அப்போ தேன் போன்ற பாடல்களை கொண்ட இனிய பாடல்களை கொண்ட ஒரு மாலை, இல்லை வாடாத மாலை அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது தான் இந்த தேம்பாவணி அப்படின்ற பெயர காரணம். அதே போல் இது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல்.
தேம்பாவணி அப்படின்றது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். ஏன்னா அவரும் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தானே. அப்போ அவரால் இயற்றப்பட்ட நூலும் அதே நூற்றாண்டை சார்ந்ததாக தானே இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து இயேசு பெருமானின், நம்ம தேம்பாவணி நூலை பார்க்குறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய குறிப்பு தான் இயேசு பெருமான். அப்போ இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை யாருப்பா? சூசையப்பர். புரியுதா? அப்போ இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னாலும், சூசையப்பர் அப்படின்னாலும், யோசப் பாருங்க, யோசப் அப்படின்னாலும், வலன் அப்படின்னாலும், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் அப்படின்னாலும் எல்லாம் ஒரே ஆளை தான் குறிக்கும். எல்லாம் ஒருத்தரை தான் குறிக்கும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அதற்கு பாருங்க, கிறிஸ்தவ சமயத்தரின் கலைக்களஞ்சியம் எது? இந்த தேம்பாவணி நூல். புரியுதா? கிறிஸ்தவ சமயத்தவருடைய கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் தேம்பாவணின்னு இருக்கா, அதுதான் ஆன்சர் கரெக்ட். புரியுதா? ஸோ இந்த தேம்பாவணி நூல் 3 காண்டங்களையும் 36 படலங்கள், உட்பிரிவுகள் படலங்களையும் அதில் 3615 பாடல்களை கொண்டது. புரியுதா? அப்போ 3, 36, 36, 15 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பாடப்பகுதி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல்கள், இந்த பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள படலம் எந்த படலத்தில் இருக்குது? இந்த 36 படலங்கள் பார்க்கணும் இல்லையா, எந்த படலத்தை சார்ந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், மகவருள் படலம் சொல்லக்கூடிய அந்த ஒரு படல பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் கிறித்துவிற்கு, இயேசு கிறிஸ்து இருக்கு இல்லையா, அதான் கிறித்துவிற்கு முன் தோன்றியவர், கிறித்துவுடைய வருகையை அறிவித்தவர் யாரு? திருமுழுக்கு யோவான். அவருக்கு இன்னொரு பேருக்கு என்னது? அருளப்பன். இந்த தேம்பாவணி நூலில் வீரமாமுனிவர் இவருக்கு கருணையன் அப்படின்ற ஒரு பெயரை வச்சு குறிப்பிடுறார். புரியுதா? அப்போது திருமுழுக்கு யோவான் அப்படின்னாலும், அருளப்பன் அப்படின்னாலும், கருணையன் அப்படின்னாலும் 3 ஒரே நபர் தான் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருணையன் என்பது வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில், அதாவது தேம்பாவணியில், இந்த காப்பியத்தில் அவர் இட்ட பெயர் தான் இந்த கருணையன் அப்படின்றது. இந்த கருணையனுடைய தாய் எலிசபெத். புரியுதா? அவங்களுடைய தாய் இறந்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடுற மாதிரி இருக்கும். கருணையன் பாடுற மாதிரி இருக்கும். கருணையன் தன்னுடைய வருத்தத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், தன்னுடைய தாயினுடைய இறப்பை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த பாடல் வரைக்கும் பார்த்துலாமா? பூக்கையை குவித்து, பூக்கையை குவித்து, பூவே புரிவோடு, பூவே புரிவோடு, காக்கென்று, அதான் காத்தல், காக்கென்று அப்பூஞ்சேய்க்கையை, அப்பூஞ்சேய்க்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிடும். சரியா? ஸோ இனிதில் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர். சரியா? கண்ணீர் அப்படின்றது தான் இந்த இடத்துல கண்ணீர் அப்படின்னு இருக்கும். நம்ம நிறைய என்ன சொல்கிறது, பழைய சங்க பாடல்லாம் பார்த்துருப்போம். சொற்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சொருக்கி எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்னது? கண்ணீர் அப்படின்றது கண்ணீர். புரியுதா? அப்போ அழுங்கண்ணீர் பொழிந்தான் மீதே, அருங்கண்ணீர் பொழிந்தான் மீதே. இதுக்கு என்ன சார் பொருள்? சொல்லும் பொருளும். ஸோ சேக்கை அப்படின்னா படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு பொருளை குறிக்கும். யாக்கைனா உடல் நம்மளுக்கு தெரியும். பிணித்து அப்படின்னா கட்டுறது, பிணினா நோய், பிணித்து அப்படின்னது இல்லையா, அது பிணித்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கட்டுது, கட்டுறது. சரியா? வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. அப்போ இந்த பாடலுடைய பொருள் பாருங்க, பாடலுடைய பொருள், கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து, தன்னுடைய மலர் போன்ற கையை குவித்து, பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக. ஏன்னா இறந்து போயிட்டாங்களே அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மாவோட வந்து பார்த்தா அடக்கம் பண்ணுறார். புரியுதா? ஸோ சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா அடக்கம் பண்ணுறார். அப்போது என்னுடைய அன்னையுடைய உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான். குழியினுள் அழகிய மலர்படுக்கை எதுக்கு? தன்னுடைய தாயினுடைய உடலை சமர்ப்பிக்கிறதுக்காக. சரியா? இவ்வுலகில் செம்மையான, ஒரே நிமிஷம்ப்பா, இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம், உலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் புதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன்னுடைய கண்ணீரையும் பொழிந்தான் மீதே. இப்படி படித்தோம் இல்லையா, பொழிந்தான் அப்படின்றதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்து இரண்டாவது பாடல். வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தங்கியுள் குளிர வாழ்ந்தான். தூய்மணியாக தூவும் துயிலது, சரி துளியிலது இளங்கூழ் வாடி காய் மணியாகும் முன்னர், காய் மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தான் அந்தோ. அந்தோன என்னது? ஒரு அவல நிலையை குறிக்கிற மாதிரி கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு குறியீடு இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ சொல்லும் பொருளும், இளங்கூழ் அப்படின்றது இளம் பயிர், நம்மளுக்கு தெரியும். கூழ்னாவே ஒரு பயிர் அப்படின்றத குறிக்கும். தயங்கி அப்படின்னா, இப்போ தயங்கி ஏன்டா ரொம்ப தயங்கி வர அப்படின்னா என்ன சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காலையில் வருவான், தயங்கி வருவான், எப்படி வருவான், பொறுமையாக அசைஞ்சு வருவான் இல்லையா, அதான். அப்போ தயங்கி அப்படின்னா அசைந்து அப்படின்ற ஒரு பொருள். காய்ந்தான் அப்படின்னது
ரொம்ப காஞ்சி போயிட்டான்டா சொல்ல முடியாது, ரொம்ப வருந்தான்னு அர்த்தம். இது நடந்த இன்சிடெண்ட்டில் ரொம்ப என்ன சொல்கிறது, தேம்பி ரொம்ப காய்ந்து போயிடுச்சுறான், உடம்பே காஞ்சி போச்சுறான் அப்படின்னா அது வருந்தி போயிட்டான்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போ பாடலின் பொருள் பாருங்கள், என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணிமாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். தன்னுடைய தாயினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறோம். புரியுதா? ஸோ ஐயோ இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். சரியா? ஸோ அடுத்து மூன்றாவது பாடலும் இந்த படலத்தில் மூன்றாவது பாடல், விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதிநஞ்சு அம்புண்டு புழைனா துளை. ஸோ இரும்புழை புன்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில், காடு இல்லையா? ஸோ புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பு விசும்பு நம்மளுக்கு தெரியும். ஸோ அசும்பில் செல்லும் தடவிலா தனிந்தேன் அந்தோ. ஸோ சொல்லும் பொருளும் கொம்பு அப்படின்னா கிளை, புழை அப்படின்னா துளை, கான்னா காடு, தேம்பு அப்படின்னா வாடை. புரியுதா? அசும்புனா நிலம். ஓகே. பாடலுடைய பொருள், என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புல்லின், அந்த புண்ணு விடுவோம் இல்லையா? ஸோ அந்த புண்ணு உருவாச்சு அப்படின்னா அதனுடைய வலியால் வருந்துவது போன்றது என் துயரம். நான் அவ்வளோ துயரமான ஒரு நிகழ்வை சந்திச்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு துயரத்தை இது கொடுக்குது. தன்னுடைய தாய் இறப்ப சொல்கிறார். புரியுதா? அதை எடுத்து பாருங்க. துணையை பிரிந்த ஒரு பறவையை போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகின்றேன். ஏன்னா தன்னுடைய தாய் இல்லாமல் வாடுறார், அதாவது சொல்கிறார். புரியுதா? சரிந்த வழுக்கு நிலத்திலேயே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்போன் போல ஆனேன் அப்படின்றத சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அதை அடுத்த பாடல் பாருங்க. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன். காணாத காட்டில் போகிற வழி தெரியல. தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தன தனித்து போனால். என்னுடைய தாயும் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உய்முறை அப்படின்னா வாழுமுறை, உய்முறை வாழன்ற முறை. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து, கடிந்து அப்படின்னா விலக்கி, ஸோ கடிந்து கொண்டான் சொல்லுவோமா, அதுதான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பாடலின் பொருள். நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். என்னோட தாய் இறந்ததுனால நான் எப்படி உயிர் பிழைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, அதுக்கான வழி எனக்கு தெரியல. நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடி கொணரும் வழிவகைகளை அறியேன். என்னோட உடலுக்கு எப்படி உணவை தேடக்கூடிய அந்த வழின்றது எனக்கு தெரியல. புரியுதா? காட்டில் செல்வதற்கான வழிகளையும் மறந்துவிட்டேன், எனக்கு தெரியல. ஏன்னா என் தாய் என் கூட இல்லை. என் தாய் தன் கையான் காட்டிய வழிமுறைகளை மட்டுமே அறிவேன் அப்படின்றத சொல்லியிருக்கார். சரியா? ஸோ அதனால் என்னை தவிக்க விட்டுட்டு என் தாய் தான் மட்டுமே தனியாக போய்விட்டாளே அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ இது கடைசி பாடல் நினைக்கிறேன். பாருங்கள். நவமணி வடக்கையில், சரியா? நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் ஓமணி காணம் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே. ஸோ ஓமணி அப்படின்னா மணமாலை, மணமலர். அதுக்கடுத்து படலை அப்படின்னா மாலை. ஸோ பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். படலை அப்படின்னா மாலை என்ற பொருளை தருது. துணர் அப்படின்னா மலர்கள். துணர் அப்படின்னாலும் மலர்கள் தான். இதெல்லாம் நம்ம சொல்லும் பொருளும் கிளாஸில் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இதுக்கான பொருள் என்ன பார்த்துருமா? ஸோ நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த வரிகளை சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இவ்வாறு புலம்பி கூறினான்.
அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மலர்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் அதாவது மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டன. அவனுடைய துயரத்தை பார்த்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய வண்டுகளும் மலர்களும் அழுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். சரியா? ஸோ இதுதான் தேம்பாவணி நூலில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5 பாடல்கள். ஸோ அந்த 5 பாடலுடைய சொல்லும் பொருளும் பாடலுடைய பொருள். அதுக்கடுத்து ஸோ ஒரே நிமிஷம் ஓகே ஸோ இன்னும் கண்டினியூ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ தேம்பாவணி பாடல் அடுத்து நகைசை தன்மை இனம் பிழி. நல்லா பாருங்க, இது பிழி அப்படின்னு படிக்கூடாது, பிழி அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அந்த ழின்றது. சரியா? பிழி தாய் துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற முகைசை மேனி தழுவி முத்திட்டலும் குகைசை அன்பழ கோலமிட்டு ஒத்ததே அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதனுடைய பொருள் என்ன பார்த்துருவோமா? ஸோ ஒரே நிமிஷம். நகை அப்படின்னா புன்னகை அப்படின்றத குறிக்குது இந்த இடத்துல. முகைனா மொட்டு, ஓகே. மேனினா உடல். குழந்தை இயேசு புன்னகை பூத்தார். ஸோ இது தனிப்பகுதி. சரியா? ஸோ இயேசுனுடைய அந்த ஒரு பகுதியை சொல்கிறது. ஸோ குழந்தை இயேசு புன்னகை பூத்தார், அதனை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. தீவினையை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டால் இக்காட்சி அன்பு மேலிட குகையொன்று குனிந்து கோலமிட்டது போலிருந்தது அப்படின்றதான் இந்த பாடலுடைய பொருள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது புகழுரைகள் யாரை பற்றி? வீரமாமுனிவர் பற்றி. ஸோ வீரமாமுனிவர் பற்றி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு சிலதை ஸ்கூல் புக்ஸில் இருக்கும், ஒரு சிலதை அவுட் சோர்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார். ஸோ தமிழ் முனிவர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் வெளிநாட்டுக்காரர்களே இத்தாலியை சேர்ந்தவர் இருந்தாலும் இவர் தமிழ் முனிவர்களையும் இவரும் ஒருத்தர் அப்படின்ற ஒரு சிறப்பித்து சொல்லியிருக்கார். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு புகழ்பாடி சொல்லியிருக்கார். யார்? ராபி சேது சொல்லின் செல்வர் அவர்கள். சரியா? ஸோ அப்போது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யார்? என்று புகழ் உரைத்தவர் யார்? ராபி சேது அவர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அவரே என்னன்னு சொல்லியிருக்கார். தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில். தேம்பாவணி அப்படின்றது தமிழ் அன்னையுடைய கழுத்தில் வாடாத மாலையாக திகழ்கின்றது. அதை யார் சொன்னது? ராபி சேது அவர்கள். அதற்கு கால்டர் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த 4 காவியங்களுள் தேம்பாவணியும் ஒன்று. தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த ஒரு பெஸ்ட்டு ஒரு 4 காவிய நூல் இருக்குன்னா அதில் தேம்பாவணியும் ஒன்று வந்துடும் அப்படின்றத கால்டுவெல் அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்காரு. அதை எடுத்து பாருங்கள். சரியா? ஸோ சுத்தானந்த பாரதி அவர்கள். சரியா? ஸோ சுத்தானந்த பாரதி என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத, ஏன்னா தேம்பாவணின்றதுனால வாடாத மாலைன்ற பொருள் தருது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது. வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது. அதுவே தேம்பாவணி என்னும் பெருங்காப்பிய மாலை. சுத்தானந்த பாரதியார். சரியா? ஸோ இதுதான் வீரமாமுனிவர் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதுதான், பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுதான். ஸோ இந்த பாடல் வரிகள் சொல்லும் போலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சொல்லும் போலும் ஆல்ரெடி சொல்லும் போலும் சொல்லக்கூடிய தனி கான்செப்ட்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரியாமா? ஸோ இது இல்லாமல் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தேம்பாவனை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வீரமாமுனிவர் அவருடைய தொண்டு என்ன, சிறப்பு பெயர்கள் என்ன, மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன, அதே போல் அவருடைய மற்ற நூல்கள் என்னென்னது, அவர் அறிந்த மொழி, அவரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாமா? ஸோ இது அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். கிளாஸையும் கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கிளாஸ் பிடிச்சதுன்னா அழகாக லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்டோடு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.